Hello guys, today we're going to see denial management. In that a particular topic name called pre-existing condition is, and before going into the topic, I'm sorry for that I'm not able to put video regularly due to my personal and official work put together make me busy. However, I try to put at least one video per week and really thankful for your support you given to my previous videos and keep on support me guys. Your support will make me put more videos. Thank you. Let's go into the topic. Pre-existing condition or definition pathina, a medical illness or injury that you have before you start a new healthcare plan, which means இப்போ உங்களுக்கு ஒரு health issue like a disease or injury anything அந்த issue பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க பட் ஆனா அந்த issue வந்து உங்களுக்கு இந்த பிளான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு அப்படி இருக்கும்போது some disease will never covered under this policy அப்படின்னு சொல்றாங்க. This will come into the pre-existing condition. That means pre-existing ஒரு disease இருக்கு அந்த disease வந்து பாத்தீங்கன்னா நாங்க கவர் பண்ண மாட்டோம் ஆனா அதை தவிர மத்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் நாங்க கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்சூரன்ஸ். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சம் டிசீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரேட்டர் பினான்சியல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படும். ஐ மீன் நிறைய செலவாகும். அந்த டிசீஸ் வந்து கியூர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆகும்போது ஃபியூச்சர்ல வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது குணமாகலாம், குணமாகாமலையும் போலாம், இல்ல பர்மனண்டாவும் இருக்கலாம். பட் ஆனா அது எல்லாத்துக்குமே வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா பர்சனுடைய பாலிசி இருக்கிற வரைக்கும் அது பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இன்சூரன்ஸால ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஸோ என்னென்ன டிசீஸ் சொல்லி ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்றேன், அது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லைக் ஆஸ்மா, டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடுன்னு சொல்லிட்டு யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து பெர்மனண்டாவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால இன்சூரன்ஸால கண்டினியூஸா பேமெண்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. நீங்க ஒவ்வொரு டைம் நீ டாக்டர் போய் பார்க்கும்போது இன்சூரன்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுன்றது நாட் பாசிபிள். ஸோ அவங்களால அந்த இன்சூரன்ஸ் பாலிசி கொடுத்ததுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இல்லாம அவங்க சைட்ல வந்து லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் போட்டு இந்த டிசீஸ்லாம் வந்து நாட் கவர் சொல்லி டினை பண்ணிடுவோம். லைக் கேன்சர் ஆல்சோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ல வரும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இதை கவர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சம் இன்சூரன்ஸ் கிவ் பெனிஃபிட்ஸ் லைக் if patient pay higher premium, additional premium கட்டினாங்க அப்படின்னும் போது higher deductible, higher patient responsibility எல்லாம் கொடுத்து அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் டிசீஸையும் கவர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி பேஷண்ட் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டினாலுமே இன்சூரன்ஸ் சைட்ல இருந்து வெயிட்டிங் பீரியட் ஒன்று வரும். அந்த வெயிட்டிங் பீரியட் பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து பேஷண்ட் வெயிட் பண்ணணும். அந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ் வில் ஸ்டார்ட் டு பே. சோ இன்சூரன்ஸ்க்கு எப்படி இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க பாத்தீங்கன்னா பாலிசி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேஷண்ட் வந்து இன்சூரன்ஸ் சொல்ற ஒரு டாக்டர் போய் அவங்க ஃபுல் செக்அப் பண்ணி அந்த டாக்டர் வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னென்னலாம் டிசீஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அது எல்லாமே வந்து ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும்போது இன்சூரன்ஸ் வில் ஃபைண்ட் இந்த டிசீஸ் எல்லாம் இருக்கா இல்லையான்னு. சப்போஸ் 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் ஏதாச்சும் டிசீஸ் இருக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங்ல வருதுன்னா அந்த டிசீஸ் எல்லாம் கவர் பண்ண மாட்டோம்னு சொல்லி தான் அந்த பாலிசியை கொடுப்பாங்க. அந்த பாலிசியை ஏத்துக்கத்தும் ஏத்துக்காததும் பேஷண்டோடைய விருப்பம். ஓகே, ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இதை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஒரு ஸ்கூல்ல சைக்கிளிங் காம்படிஷன் சொல்லிட்டு எவ்ரி மந்த் நடக்கும். அதுல பேர் கொடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து டாக்டர் செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது யார் யாரெல்லாம் சைக்கிளிங் காம்படிஷன்ல கலந்துக்கலாம் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 10 நாளுக்கு முன்னாடி காலில் வந்து சுளுக்கு பிடிச்சிருக்கு. சுளுக்கு பிடிக்கும்போது டாக்டர் ஃபைன் பண்ணிட்டு சொல்லிடுறாரு, இது மாதிரி இதை பார்ப்பா இந்த மாசம் நீ கலந்துக்க முடியாது, மேபி நெக்ஸ்ட் மந்த் நடக்க போற காம்படிஷன்ல நீ கலந்துக்கலாம். சோ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம் பிகாஸ் யூ ஹேவ் a sprain on your leg அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சுளுக்கு குணமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணு, அது இந்த ஒரு மாசத்துல குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நெக்ஸ்ட் மந்த் நீ கலந்துக்கலாம். மேபி நெக்ஸ்ட் மந்த்தும் அது குணமாகாம இருந்தனா நெக்ஸ்ட் மந்த்தும் கலந்துக்க முடியாது. So this is called waiting period in pre-existing condition. Pre-existing means 10 days before, sprain on leg, and waiting period for till next month. So அவ்வளவுதான். I hope you understand this pre-existing condition and waiting period. இப்போ denial குள்ள போலாம், சும்மா ஷார்ட்டா முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் denial தான். As usual, you know that 3 questions: claim received date, claim denial date, and reason for the denial. Claim was denied for pre-existing conditions are not covered. இப்போ நீங்க அடுத்த question என்ன கேட்கணும்னா, is there any waiting period அப்படின்னு கேளுங்க. waiting period இருக்கான்னு கேட்டீங்கன்னா they give yes, there is a waiting period of 30 days அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்ன கேளுங்கன்னா what is the start date and end date of the waiting period கேளுங்க. ஸோ ரெப் வந்து அந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் ஆஃப் வெயிட்டிங் பீரியட்
கொடுப்பாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்க டேட் ஆஃப் சர்வீஸை அந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் பிட்வீன்ல இருக்கா இல்ல ஸ்டார்ட் டேட்டுக்கு அப்புறம் இருக்கான்னு பாருங்க. சப்போஸ் பிட்வீன்ல இருந்ததுன்னா ஸ்டார்ட் டேட்டுக்கும் எண்ட் டேட்டுக்கும் நடுவுல இருந்ததுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. கிளைம் நம்பர் கால் ரெஃபரன்ஸ் நம்பர் வாங்கி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் டேட்டுக்கு அப்புறமா இருந்ததுன்னா ஐ மீன் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது யூ ஆஸ்க் த ரெப் டு சென்ட் திஸ் கிளைம் பேக் ஃபார் ரீப்ராசஸ். ரீப்ராசஸ் எடுத்தவொடனே வாட் இஸ் த டர்ன் அரவுண்ட் டைம் ஃபார் ரீப்ராசஸ் அண்ட் கிளைம் நம்பர் அண்ட் கால் ரெஃபரன்ஸ் நம்பர். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ இல்லாம ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இந்த சேனல் வொர்த் டு வாட்ச் அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நமக்கு மறக்காதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க என்ன நிறைய மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க. கீப் ஆன் மோட்டிவேட் டு மேக் மோர் வீடியோஸ். லெட்ஸ் கனெக்ட் வித் வி பில்லிங் family for more update in medical billings in Tamil. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's